நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன டயாசிரே அப்படிங்கிற ஒரு மலையாள ஹாரர் மூவி தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஹாரர் த்ரில்லர் எடுக்கிறதுல பயங்கர ஃபேமஸ்னே சொல்லலாம். ஏன்னா இவர் தாங்க பூத காலம் பிரம்மயுகம்லாம் எடுத்தது. சொல்ல போனா அந்த படங்களோட யூனிவர்ஸ்ல தான் இந்த படம் வருது. அந்த படத்துல வர ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு கூட டைரக்டா லிங்க் ஆகுறாங்க. அப்படி அந்த கேரக்டர்ஸ் எந்த மாதிரி இந்த படத்தோட கனெக்ட் ஆகுறாங்கன்னு கதைக்குள்ள போய் தெரிஞ்சுப்போமா. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்க ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் பிரேக்ல டீ குடிச்சிட்டு இருக்க அப்ப டேபிள்ல வச்சிருந்த ஒருத்தரோட டீ கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிடுது. அந்த சத்தம் கேட்டோன்னே பில்டிங்கோட இன்ஜினியருக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. இப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போதுங்கிற மாதிரியே பீதியில இருக்காரு. இவர் ஏன் ஒரு டீ கிளாஸ் உடஞ்சதுக்கு இப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி பெரிய ரீசன் இருக்கு. அவரு பயந்ததுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. போன்ல ரொம்ப பதட்டமா பேசினவரு உடனே வேக வேகமா ஒருத்தவங்க வீட்டுக்கு வராரு. அங்க பார்த்தா வீட்டுக்கு வெளில ஒரே கிரௌடா இருக்குங்க. பார்த்தா அந்த வீட்டு கிணத்துல இருந்து செத்து போய் கிடந்த அந்த வீட்டு பொண்ணோட பாடி எடுத்து வெளில போடுறாங்க. அதுவும் கை மட்டும் விரைச்சுக்கிட்டு தூக்கிட்டு இருக்கு. இறக்கி விட்டா திரும்ப வேற தூக்கிக்குது. அப்பதாங்க டயாசிரேன்னு படத்தோட டைட்டில் போடுறாங்க. அந்த ஃப்ரேம்ல இருந்து கட் பண்ணா இப்ப ஹீரோவோட இன்ட்ரோ. மொதல் சீன்லயே ரூம்ல ஒரு பொண்ணு கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இவரு பெரிய ஆர்கிடெக்டோட பையங்க. ஹீரோவோட பேரு இதுல ரோஹன். இவரும் ஆர்கிடெக்டா தான் இருக்காரு. பணக்கார வீட்டு புள்ள. எல்லா ஃபேமிலியோட யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்பாவும் அங்கதான் இருக்காரு. இவரு ஏதோ ஒரு பிசினஸ் மேட்டரா இங்க வந்திருக்காரு. கொஞ்ச நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவாருங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல இவர் மட்டும் தனியா தான் இருக்காரா. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வந்த ஒரு பொண்ணு கூட தான் கசமுசா பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. எல்லாரும் நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அப்ப அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து கனி இறந்துட்டான் நியூஸ் வந்திருக்குடா, சூசைட்னு சொல்றாங்க. இது நடந்து 2 நாள் கிட்ட ஆச்சுன்னு சொல்ல டக்குன்னு அப்படியே ஹீரோவோட முகமே மாறி போயிடுது. அவ்வளவு நேரம் ஹாப்பியா இருந்தவர் கனி இறந்துட்டான்னு தெரிஞ்சோன்னு ரொம்ப அப்செட் ஆயிடுறாப்ல. ஏன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் கனியும் அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காங்க. தோ இப்போ ஒரு பொண்ணு கூட இருந்தார்ல அந்த அளவுக்குலாம் நெருக்கமா இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு போல. அதனால அவங்க போன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் இவரு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. ஒருவேளை அதனாலதான் சூசைட் பண்ணிருப்பாளோன்னு இவருக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிடுது. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் கனியோட வீட்டுக்கு வராங்க. அப்பதான் இன்ஜினியர் அந்த வீட்டுல இருந்து கிளம்புறாரு. இவர் இறந்து போன கனியோட ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுதாங்க. பேரு மதுசூதனன். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு யாரு என்னன்னு விசாரிக்க இவங்க நாங்க 2 பேரும் கனி கூட ஸ்கூல்ல படிச்சவங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அதை பத்தி விசாரிக்க ஹீரோ ஒரு ஆர்கிடெக்டா இருக்காரு. இவரு மிகப்பெரிய ஆர்கிடெக்ட் சங்கரோட பையன்னு தெரிய வருது. ஓ அப்படிங்களா, நானும் அதே ஃபீல்டு தான், இன்ஜினியரா இருக்கேன்னு அவரை இன்ட்ரோ பண்ணி வச்சுக்கிறாரு. அதோட உங்க அப்பாவை ஒரு சில டைம் பார்த்து பேசியிருக்கேன்னு அதை பத்தியும் ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு 2 பேரும் உள்ள வராங்க. அங்க அப்பா அம்மா எல்லாரும் சோகமா உட்காந்துருக்காங்களா. இவருக்கு அவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. சரின்னு கனியோட தம்பிய போய் பாப்போம்னு கிரண் எங்கன்னு கேட்க அவன் மேல இருக்கான்னு சொல்றாங்க. ஹீரோவும் அவனை பாக்குறதுக்கு மேல போக அப்ப அங்க கனியோட ரூம பாக்குறாரு. அதுல கனியோட ஞாபகம் வந்து உள்ள போய் அவங்களோட போட்டோஸ் அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அவருக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த பழைய மெமரிஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. அப்படியே மேலே ஏறி மொட்டை மாடிக்கு வர அங்கதான் கிரண் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கான். ஹீரோ அவன்கிட்ட வந்து பேசுறதுக்குள்ள அவன் ஹீரோவை பார்த்தோன்னே ப்ரோ தம் இருக்கா ப்ரோன்னு கேட்டு தம்மு வாங்கி அடிக்கிறாங்க. கனி இறந்ததால அவனுக்கு ஆறுதல் சொன்னவரு அக்கா உன்கிட்ட பர்சனலா எதுவும் சொன்னாலான்னு கேட்க இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லல ப்ரோ, நாங்க சில வருஷமாவே அந்த அளவுக்கு பேசிக்கிறது இல்லைன்னு சொல்றான். சரி உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா எப்போ வேணுமோ என்ன தயங்காம கேளுன்னு சொல்ல அவன் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல ப்ரோ, எனக்கு தூக்கம் தான் ஒழுங்கா வரமாட்டேதுன்னு சொல்றான். என் ரூம்ல இருந்து பார்த்தா நேரா கிணறு தான் தெரியுமா. அன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னே யதார்த்தமா அந்த பக்கம் பார்த்தா என் அக்கா செத்து போய் கிணத்துல மிதந்துட்டு இருக்கா. நான் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளை வெளில எடுத்தாங்க. அவளோட அந்த முகம் தான் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. கூடவே ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு கனியோட ஹேர் கிளிப் எடுத்துட்டு வந்திருக்காப்ல. அதை டேபிள் டிராயர்ல போட்டுட்டு குளிச்சுட்டு தூங்க அதுல இருந்து தான் அவருக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. தூங்கிட்டு இருக்கும் போது பால்கனி கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அவர் படுக்கிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு வந்த கதவு இப்போ ஓபன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் பால்கனி கதவை பார்த்துட்டு இருக்கும் போதே ரூமோட கதவு தானா ஓபன் ஆகுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம தான் பால்கனி கதவை ஒழுங்கா சாத்தல போல, அதான் இப்ப இந்த கதவும் ஓபன் ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்டு டவுட்லயே திரும்ப ஏஞ்சி போய் லாக் பண்ணிட்டு வந்து தூங்கிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. இப்ப இன்ஜினியரோட வீட்டை காட்டுறாங்க. குறிப்பா இந்த ஃப்ரேம்ல அவர் முன்னோர்களோட போட்டோல அவரு ஷேடோல தெரியற மாதிரி காட்டுறாங்க. ஏன் பர்டிகுலரா அவங்கள காட்டுறாங்க, யார் அந்த கேரக்டர்ஸ்னு நமக்கு அப்போதைக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இதுக்கான பதில் கடைசியா நமக்கு ஒரு டயலாக்ல தெரியுங்க. அது என்னங்கறத படத்தோட எண்டிங்ல பாப்போம். வீட்டுல இன்ஜினியரும் அவரோட அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. வயசானதால ரொம்ப வீக்கா படுத்த படுக்கையா இருக்காங்களா. இவரு தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, வீட்டை கிளீன் பண்றதுன்னு வீட்டுக்கும் அம்மாவுக்கும் தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கிறது. இன்ஜினியர் அவங்க அம்மாவுக்கு கால்ல தைலம் தடவி விட்டுட்டு இருக்க அப்ப அம்மா இவர்கிட்ட கனிக்கு ஏதோ ஆக போதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்ப நீ அவங்க ஃபேமிலி கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்லன்னு கேக்குறாங்க. இதனால தாங்க டீ கிளாஸ் உடஞ்சோன்னா அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு. நமக்குள்ள ஃபீல் ஆகிறதெல்லாம் போய் வெளில சொன்னோம்னா யாராவது நம்புவாங்களா அப்படின்னு இவர் திரும்ப கேக்குறாரு. இது உன் அப்பா கிட்ட இருந்து உனக்கு கிடைச்ச வரம்டா, அவர் பண்ணிட்டு இருந்ததை நீ தொடரலாம்ல அப்படின்னு கேட்க ஆமா ஆமா அவர் என்ன கவர்மெண்ட் ஜாபா விட்டுட்டு
போயிருக்காரு அதை கண்டினியூ பண்றதுக்கு அட போமான்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட் திரும்ப போய் ஹீரோவை காட்டுறாங்க. நைட் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியா அவர் முடிய வருடி விட்டுட்டு போகுது. அது அவருக்கு பயங்கரமா ஃபீல் ஆகி டக்குன்னு எந்திரிச்சு பெட்டை பார்க்க அந்த பெட்ல யாரோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. அதோட ரூமுக்குள்ள சலங்க சத்தம் வேற கேக்குதுங்க. அந்த சத்தம் அவரை நோக்கி நடந்து வர மாதிரி இருக்க அவரு பயந்து போய் ரூம்ல இருந்து வெளில ஓடி வந்துடுறாரு. நம்ம ஃபீல் பண்றது ரியல் தானா அப்படின்னு பயத்திலேயே கதவுல காதை வச்சு கேட்க உள்ள பார்த்தா ஏதோ ஒண்ணு டேபிள் டிராயரை திறந்து இவர் அதுல வச்சிருந்த கிளிப்பை எடுத்து லாக் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. அதுல ஹீரோவுக்கு அள்ளு விட்டுருது. அதனால நைட்டு பூரா ரூமுக்குள்ளேயே போகாம கீழே வந்து ஹால்ல தூங்காமையே உட்கார்ந்துருக்காரு. அடுத்த நாள் விடியுது. நைட்டு பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சா, அதனால ஆளை விடுங்கடா நான் கிளம்புறேன்னு நாளைக்கு போற மாதிரி யூஎஸ்க்கு டிக்கெட் போட்டுறாப்ல. ரூம்ல ஆவி இருக்கிறதால ரூம் பக்கமே போக வேணாம்னு இன்னைக்கு நைட்லாம் கிச்சன்லயே நின்று சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. அப்ப திடீர்னு பார்த்தா திரும்ப வந்து அவரு முடிய வருடி விட்டுட்டு போகுது. அதுல ஹீரோவுக்கு பீதி ஆயிடுது. எவன்டாதுன்னு சுத்தி முத்தி பார்க்க திரும்ப பல டைரக்ஷன்ல இருந்து ஆவி அதே மாதிரியே பண்ணிட்டு போகுது. ஹீரோ ஒன்னும் புரியாம பயத்துல நிக்க திடீர்னு அவர் சட்டையை பிடிச்சி தரன்னு ஹாலுக்கு இழுத்துட்டு போய் அவர் கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குது. ஹீரோவும் கைய வச்சு எவ்வளவோ தடுக்க பாக்குறாரு. ஆனா அது அவரோட கைய வேற நல்லா கடிச்சு வச்சிடுதுங்க. அதுல வலி தாங்க முடியாம அலர்ன ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அது இவரை விடுற மாதிரி இல்ல. சும்மா கல்லுல துணி அடிச்சு துவைக்கிற மாதிரி ஹீரோவை போட்டு அந்த அடி அடிக்குது. ஒரு கட்டத்துல வாங்கின அடியில ஹீரோ அன்கான்சியஸாவே ஆயிடுறாருங்க. அடுத்த நாள் சமயக்கார அக்காவும் வாட்ச்மேன் வந்து பார்த்துட்டு தான் ஹீரோவை மயக்கத்துல இருந்து தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. எவ்வளவு பெரிய வீட்டுல இவர் மட்டும் தாங்க தனியா இருக்காரு. சமையலுக்கு வரவங்க காலைல வந்துட்டு நைட்டு கிளம்பிடுவாங்க. வாட்ச்மேன் ஃபுல்லா வெளில தான் இருப்பாரு. நல்ல வேலை காலையில வந்து பார்த்தாங்க. செத்து போன கனி இருக்காங்கல்ல, அவங்க தான் ஹீரோ கூட இருக்கிறப்ப எப்போதான் அவரோட முடிய வருடி விட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஹீரோ அவங்கள வேணான்னு சொன்னதாலதான் அவங்க இப்படி பண்றாங்களோன்னு ஹீரோவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. அதோட கனி ஒரு பரதநாட்டியம் டான்சர் வேற. அதனால தாங்க ரூம்ல சலங்க சத்தம் கேட்டுட்டு இருக்கு. கனி இது உன்னோட வேலை தான் தெரியும்டி, என் முடிய வச்சா விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு முடிய ஃபுல்லா ட்ரிம் பண்ணிடுறாரு. கட் பண்ணா அதுக்கப்புறம் ஹீரோ இன்ஜினியரை கூப்பிட்டு ஒரு இடத்துல அவரை மீட் பண்றாப்ல. கனியோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து என் வீட்டுல எனக்கு என்னமோ அமானுஷ்யமா நடக்குதுன்னு ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அதை கேட்டோன்னே இன்ஜினியருக்கு பீதியாக ஆரம்பிச்சிடுது. இவன் எதுக்கு நம்மளை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு முழிக்க ஹீரோ நீங்க தான் அந்த குடும்பத்துக்கும் என் அப்பாவுக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஆளு, அதனால நீங்க தான் அவளோட ஃபேமிலி கிட்ட சொல்லி ஏதாவது பூஜை பண்ண வேண்டியது இருந்தா பண்ணி சால்வ் பண்ணணும்னு சொல்றாரு. சரி உனக்கும் கனிக்கும் எப்படி பழக்கம் ஆச்சுன்னு கேட்க அப்பதான் ஹீரோ அவங்களோட கதையை சொல்றாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் கனியும் ஸ்கூல் அலுமினி மீட்ல மீட் பண்ணிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கிட்டவங்க பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அப்படியே ரெண்டு பேரும் பயங்கர டீப்பா நெருக்கமா இருக்காங்க. கனி அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கத லவ்னு நினைச்சுக்கிட்டு கல்யாண டாபிக் ஆரம்பிக்க இவரு அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன்னா ஹீரோவுக்கும் லவ்வுக்கும் ரொம்ப தூரமாச்சே. கனியும் எவ்வளவோ கால் பண்ணி பாக்குறாங்க, மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அது எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கனி இவர் கூப்பிடுறது கம்மியாகுது. அதுல இருந்து ரெண்டு பேருக்கும் எந்த கான்டாக்டும் இல்லையா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவ இறந்துட்டதா நியூஸ் வந்ததுன்னு சொல்றாரு. அவர் அந்த கதையை சொல்லி முடிச்சோடனே அந்த காஃபி ஷாப்ல ஒரு பீங்கான் கிளாஸ் கீழே விழுந்து உடையுது. அதுல இன்ஜினியருக்கு வேர்த்தே ஊத்த ஆரம்பிச்சிடுது. அடுத்து என்னமோ நடக்க போகுதுங்கிறது புரிஞ்சிடுதுங்க. ஒருத்தவங்க இறந்து போயிட்டா அவங்க ஆவி கொஞ்ச நாளைக்கு நம்மளை விட்டு போகாம சுத்திக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இது அகால மரணம் வேற. அதனால எதா இருந்தாலும் 16ஆம் நாள் காரியம் முடியட்டும், அப்பதான் நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணலாம்னு சொல்றாரு. இது வரையும் சமாளிச்சிட்டோம். இன்னும் 16ஆம் நாள் காரியத்துக்கு இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு. அதனால அது வர ஒரு கை பார்த்துடலாம்னு வீடு முழுக்க எல்லா இடத்துலயும் லைட் ஆன்லயே வச்சுட்டு விடிய ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. விடிஞ்சோட நீச்சல் அடிக்கிறாரு. இப்படி கொஞ்சம் கூட அசராம தூங்காமே சுத்திட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் 16ஆம் நாள் வந்துடுது. நல்லபடியா கனியோட ஃபேமிலி செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிக்கிறாங்க. அது முழுசா நடந்து முடிகிற வரையும் ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காப்ல. காரியம் முடிஞ்சோட நேரா வீட்டுல அவரோட ரூமுக்கு வந்தவரு அவரோட பெட்ல போர்வையை தூக்கி வீசி கனியோட ஆவி உட்கார்ந்துருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. யாரும் அங்க இருக்கிற மாதிரி அறிகுறி இல்ல அப்படின்னு தெரிஞ்சோனதான் அவருக்கு நிம்மதியாகுது. அப்பாடா ஒரு வழியா போயிட்டான பெட்ல படுக்க 2 நாள் கழிச்சு ஹீரோ அப்பதான் நல்லபடியா பகல்லே தூங்குறாப்ல. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நல்லா பார்ட்டி பண்றாப்ல. கனியோட தம்பி கிரண் வேற வீட்டுல ரொம்ப அப்செட்டா இருக்கிறதால ஹீரோ அவனையும் பார்ட்டி பண்றதுக்கு கூப்பிடுறாரு. அதனால அந்த பையனும் பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஹீரோவும் கிரணும் தனியா பால்கனிக்கு வந்து சர்க்கடிச்சிட்டு இருக்க ஹீரோ சடனா என்ன நினைச்சாரோ தெரியல, செலவுக்கு காசு வச்சுக்கோன்னு அவனுக்கு ஜிபேல அமௌண்ட் அனுப்ப பாக்குறாரு. அதுல கிரணுக்கு செம்ம காண்டாயிடுதுங்க. ஒருவேளை இவரால தான் கனி செத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தம்பிக்கு ஹெல்ப் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கலாம்னு பாக்குறாரு போல. என்ன பார்த்தா என்ன ஹெல்ப் கேட்டு வந்தவ மாதிரி இருக்கான்னு கடுப்பாக ஹீரோ நான் அப்படி சொல்லலடா, நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கன்னு அவனை சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஆனா அவன் பார்த்தா ஹீரோ கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தவன் திடீர்னு அக்கா ஞாபகம் வந்து ஓரமா உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. இன்னொரு பெக்கு போடுறா எல்லாம் சரியாயிடும்னு ஹீரோ அவனுக்கு சரக்கு ஊத்திட்டு இருக்க அப்ப உள்ள இருந்து பால்கனியை நோக்கி சலங்க சத்தம் வர மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அதான் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்பயும் என்ன இந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்க அந்த அமானுஷியம் அவரை தாண்டி போற மாதிரி அவரால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. எங்க போகுதுன்னு திரும்பி பார்த்தா அந்த ஆவி கிரண சட்டையை பிடிச்சு தூக்குது. மொழி பிதுங்கி போய் 2 பேரும் அதை பாத்துக்கிட்டு இருக்க
இருக்க டக்குன்னு அது கிரணா மாடியில இருந்து கீழே தூக்கி வீசிடுது. ஹீரோவும் அவனை ஓடி போய் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவரு பிடிச்சதுல அவன் தலை கவுந்து செவுத்துல அடிச்சு மண்டை உடைஞ்சு கீழே விழுந்துடுறான். அதுல அவனோட கையை கால்லாம் பயங்கரமா அடிபட்டு முட்டியெல்லாம் பேத்துக்கிட்டு தனியா வந்துடுது. அப்பயும் அவன் சாகலாம் இல்லங்க. உடனே ஹீரோ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாரு. அவனோட வீட்லயும் போலீஸ்லயும் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணி போதையில விழுந்துதான் அப்படி ஆயிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா, அதனால இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு இன்ஜினியர் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. ஹீரோவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ரூமுக்கு போகாம கீழேயே ஹால்ல உட்காந்து குழப்பத்துல அந்த ஹேர் கிளிப் வச்சுக்கிட்டு லாக் பண்ணி ஓபன் பண்ணிட்டு இருக்க திடீர்னு வீட்டுல கரண்ட் போயிடுது. அப்ப திரும்ப சலங்க சத்தம் கேட்க ஹீரோ அங்கேயும் இங்கேயும் பயந்துகிட்டு வர்றாரு. அவரை ஏதோ ஒரு பெரிய உருவம் நிழல் ரூபத்துல துரத்திக்கிட்டு வருது. கடைசியா அது மேல இருந்து கீழே வர சத்தம் கேட்க அங்கதான் படத்துல தரமான ட்விஸ்டே. மேல பார்த்தா ஹைட்டா ஒரு உருவம் எலும்பும் தோலுமா நின்னுட்டு இருக்க அதோட கால்ல தான் சலங்க கட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆவி பொண்ணே கிடையாதுங்க, அது ஒரு ஆம்பளை. அது ஹீரோவை நேருக்கு நேர் பார்க்க அதுல ஹீரோவுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அது மட்டும் இல்லாம அது கனி கிடையாது, வேற யாரோ ஒருத்தன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோவுக்கு கொலை நடுங்கி போயிடுது. இது எல்லாத்துக்கும் மேல அது ஹீரோவை நோக்கி வர ஹீரோ பயத்துல வீட்டை விட்டே வெளில ஓடி வந்துடுறாருங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இன்ஜினியர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவர் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் ஹீரோ வீட்டுக்குள்ள போகாம வாசல்லையே தாங்க உட்கார்ந்துருக்காரு. இன்ஜினியர் வீட்டுக்குள்ள வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. வீட்டை யார் கட்டினது, இதுக்கு முன்னாடி யாரும் இங்க குடியிருந்தாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி யாரும் இங்க இறந்தாங்களான்னு கேட்க அப்படி அதுல எதுவும் இல்லங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஹீரோ கிட்ட நீ கனி வீட்டுக்கு போகும்போது அங்க இருந்து அவ சம்பந்தப்பட்ட பொருள் எதுவும் எடுத்துட்டு வந்தியான்னு கேட்க இவர் யோசிச்சு பார்த்துட்டு நான் அவளோட ஹேர் கிளிப் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. என்னதான் ஒருத்தவங்க செத்தாலும் அவங்களோட ஆன்மா அவங்க பயன்படுத்திட்டு இருந்த பொருள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அத போய் எடுத்துட்டு வந்துட்டியாப்பா. ஆனா பிரச்சனை இப்ப அது மட்டும் இல்ல, வந்தது ஒரு பொண்ணே இல்ல, ஒரு ஆம்பளை. ஒண்ணு அவன் கனிய ரொம்ப விரும்பினவனா இருக்கணும், இல்லனா அவன் கனிய ரொம்ப வெறுக்கிறவனா இருக்கணும். மொத்தத்துல கனியோட லைஃப் கூட அவனுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும். அதனாலதான் அவன் உன்கிட்ட அவ்வளவு ஆக்ரோஷமா நடந்துக்கிட்டான்னு சொல்றாரு. அதனால நைட்டு எலும்பும் தோலுமா வந்தவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் கனியோட வீட்டுக்கு வராங்க. கனியோட ரூமுக்கு போன உடனே ஹீரோ முதல்ல ஹேர் கிளிப்பை திரும்ப எடுத்த இடத்துலயே வச்சிடறாருங்க. இன்ஜினியர் கனியோட ரூம்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்க அப்பதான் கரெக்டா சலங்க பாக்ஸ்ல சலங்க மிஸ் ஆயிருக்கிறத பாக்குறாரு. அதுலயே நைட்டு ஆவியா வந்தவன் தான் சலங்கையை எடுத்திருக்கணும்னு புரிஞ்சிடுது. அப்படின்னா கண்டிப்பா அவன் கனிக்கு நெருக்கமானவனா தான் இருக்கணும் அப்படிங்கறதும் தெரியுது. கனிக்கு உன்னை தவிர வேற எதுவும் பையன் கூட பழக்கம் இருக்கான்னு கேட்க ஹீரோ அப்படிலாம் எதுவும் இல்ல, கனி என் கிட்ட மட்டும்தான் நெருக்கமா இருந்தா, மத்தபடி வேற யாரையும் லவ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. வீட்லயும் இதுக்கு முன்னாடி தம்பி கிட்ட எல்லாம் பேசினதை வச்சு பாக்குறப்பையும் அவங்க யாரையும் லவ் பண்ண மாதிரி தெரியல. வீட்டுல இருக்கிறவங்களோட வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு கனி வீட்டுல சமையல் வேலை பார்த்துட்டு இருக்க எல்சம்மா கிட்ட விசாரிக்கலாம்னு இன்ஜினியர் முடிவு பண்றாருங்க. உடனே கனி வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஆப்போசிட்ல இருக்கிற எல்சம்மாவோட வீட்டுக்கு வர எடுத்தோடனே கனியோட டாபிக் உள்ள போக வேணாம்னு முதல்ல ஃபாரின்ல இருக்கிற அவங்க பையன் மனுவை பத்தி விசாரிக்கிறாரு. அப்படியே அவங்க குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு கனியோட டாபிக் உள்ள போக கனிக்கு எதுவும் பசங்க கூட பழக்கம் இருந்துச்சா, அவளை பார்க்க யாரும் பசங்க வருவாங்களான்னு கேக்குறாரு. ஆனா அவங்க கனிய பாக்குறதுக்கு பொண்ணுங்க வேணா வருவாங்க, பசங்க எல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதுலயே அங்க எந்த லீடும் கிடைக்காம போயிடுதுங்க. இப்ப வீட்டுல வேற யாரோட ஆவி இருக்குன்னே தெரியலையா, அதனால இன்ஜினியர் ஹீரோவை வீட்டுக்குள்ளேயே போயிடாதன்னு சொல்றாரு. அதனால ஹீரோவும் வீட்டுக்குள்ளேயே போகாம சமயக்காரங்களை விட்டு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லி அப்படியே பேக் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோ ஒரு பக்கம் வீட்டை விட்டு வெளில வந்து ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்க இன்ஜினியர் அன்னைக்கு நைட்டு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ஆப்போசிட்ல பார்த்தா அவர் வீட்டு கொல்ல பக்கத்துல ஏதோ ஒரு அமானுஷன் நின்று அவரை பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ ராங்கா இருக்குன்னு அவர் பீதியில அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு டைனிங் டேபிள்ல அவர் ஆப்போசிட்ல இருக்கிற சேரை நகர்த்தி அதுல உட்காருது. அவ்வளவுதான், அதுல அவருக்கு அள்ளு விட்டுருதுங்க. உடனே வேக வேகமா சாமி ரூமுக்கு ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டு விளக்கேத்திக்கிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அதனால சாமி ரூம் வரையும் வந்தது இவரை எதுவும் பண்ண முடியாம அப்படியே யூ டர்ன் போட்டு போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மெதுவா சாமி ரூம் கதவை திறந்து பார்த்தா அங்க எதுவும் இல்ல. அப்பதாங்க அவருக்கு உயிரே திரும்ப வருது. கட் பண்ணா அடுத்த நாள் ரெண்டு பேரும் கனி பரதநாட்டியம் கிளாஸ் போயிட்டு இருந்த இடத்துக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாங்க. கனிக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்களா இல்ல ஏதாவது பையன் கூட அவங்களுக்கு பிரச்சனை ஆச்சான்னு விசாரிக்க இவங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுமான்னு கேட்க அப்பதான் அவங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு கனியை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெகுலரா கிளாஸ்க்கு வரும்போது கனியை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவனை பத்தி சொல்ற கதையோ ஹீரோ அவரோட லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லிட்டு இருந்த கதையோ எதுவுமே நமக்கு பிளாஷ்பேக் ஸ்டோரியெல்லாம் சொல்லலங்க. எல்லாமே அந்த கேரக்டர் வாயால சொல்றது மட்டும்தான். படத்துல கடைசி வரையும் அந்த ஹீரோயின் கேரக்டருக்கும் ஃபாலோ பண்ற இந்த கேரக்டருக்கும் எந்த சீனும் கிடையாதுங்க. அதை இந்த படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் கிளாஸுக்கு வரும்போது கனியை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். இடையில ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சும் போகும்போது பயங்கரமா மழை வந்திருக்கு. அப்ப வழியில ஜெராக்ஸ் கடையில ஒதுங்க ரெண்டு பேரும் அவன் அந்த கடையில பாத்திருக்காங்க. அங்கதாங்க அவன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படியே அடுத்த நாள் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் முடிஞ்சு வெளில வரும்போது கேட்டு கிட்ட நின்னு கனியை ஒரு மார்க்கமா பார்த்துட்டு இருந்திருக்கான். இது நடந்து ஒரு 7-8 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் ஆளை காணுமா. சரி அவன் எப்படி இருந்தான்னு அடையாளம் தெரியுமான்னு கேட்க ஒல்லியா ஹைட்டா சுருட்ட முடியோட இருந்தான்னு சொல்றாங்க. அது
அப்படியே கிட்டத்தட்ட இவன் வீட்டுல இருந்த ஆவியோட மேட்ச் ஆகுதுங்க. சரின்னு அவங்க சொன்ன கடைக்கு வந்து அந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லி கேட்க அந்த கடை ஓனர் அவன் இங்க வேலை பார்த்துட்டு இருந்த பிலிப்னு சொல்றாரு. இங்க பக்கத்துல இருக்க சர்ச் ஃபாதர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா அவனை வேலைக்கு சேர்த்தங்க. கடைசியில அவனால எனக்கு பேப்பரும் இங்கும் வீணா போனதுதான் மிச்சம். கஸ்டமருக்கு எதுவும் ஜெராக்ஸ் எடுக்கிறானோ இல்லையோ, ஆனா அவன் எழுதி வச்சிருக்க எதையோ ஜெராக்ஸ் எடுத்துட்டு கிடப்பான். அப்படி இல்லைன்னா வாசல்லே நின்று எதையோ பாத்துக்கிட்டு இருப்பான். இப்படியே 2-3 மாசம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஏதோ ஏஜென்ட் மூலமா சவுதியில வேலை கிடைச்சிட்டுன்னு அங்க போறதா சொல்லிட்டு கிளம்பிட்டான்னு சொல்றாப்ல. சரின்னு அவன் ஜெராக்ஸ் எடுத்த பேப்பரை கேட்டு வாங்கி பார்க்க அதுல பார்த்தா ஒவ்வொரு பேஜ்லயும் 4-5 லைனுக்கு ஒரே கிறிஸ்டின் சம்பந்தப்பட்ட ஸ்லோகன் மாதிரி எழுதிருக்கு. அதை பார்த்து இவங்க 2 பேருக்கும் ஒன்னும் விளங்கல. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு யார்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறது? ஏஜென்ட் கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா இங்க பல ஏஜென்ட் இருப்பாங்களே, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்க அப்பதான் இன்ஜினியருக்கு எல்சம்மாவோட பையன் மனுவும் ஏஜென்ட் மூலமா தான் சவுதிக்கு போனான்னு ஞாபகம் வருது. அதனால அவங்கள்ட்ட போய் மனுவோட நம்பரை வாங்கி அவன் போன ஏஜென்ட் கிட்ட போய் விசாரிச்சு பார்ப்போம்னு ஐடியா கொடுக்கறாரு. அதனால ஹீரோவை முதல்ல எல்சம்மா வீட்டுக்கு போய் மனுவோட நம்பரை வாங்கிட்டு வர சொல்லிட்டு இன்ஜினியர் நான் போய் பிலிப்பை பத்தி விசாரிக்கிறேன்னு சர்ச்சுக்கு கிளம்புறாப்ல. சரின்னு எல்சம்மா வீட்டுக்கு வந்த ஹீரோ உங்க பையன் மனு சவுதியில தானே இருக்காரு, அவரோட நம்பர் கொடுக்குறீங்களா, அவர் போன ஏஜென்ட்டோட கான்டாக்ட் வேணும்னு கேக்குறாரு. அவன் ஒரு டைமும் ஒவ்வொரு நம்பர்ல இருந்து கூப்பிடுவான்பா, எனக்கே அவன் எந்த நம்பர்ல இருந்து கூப்பிடுவான்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. சரின்னு அவர் சவுதிக்கு போன ஏஜென்ட்டோட கான்டாக்ட் எதுவும் கிடைக்குமான்னு கேட்க சரி இருப்பா ஏதாவது இருக்கான்னு தேடி பாக்குறேன்னு உள்ள போய் அது சம்பந்தமா ஏதாவது இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. அதே சமயம் சர்ச்சுக்கு வந்த இன்ஜினியர் ஃபாதர் கிட்ட ஜெராக்ஸ் பேப்பரை காமிச்சு அதை பத்தியும் பிலிப்பை பத்தியும் விசாரிக்க அவரு பிலிப்பை பத்தி நல்ல விதமா தாங்க சொல்றாரு. பிலிப் மோஸ்ட்லி இங்கே தான் இருப்பானா, மோஸ்ட்லி லைப்ரரியில தான் இருப்பான். அதனாலயே அங்க இருக்கிற மொத்த புக்கையும் கரைச்சு குடிச்சிட்டான். இதை பாக்குறப்ப பைபிள்ல இருக்கிற பாதியும் அந்த பல புக்ல இருக்கிற ஸ்லோகனையும் கலந்து எழுதின மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது இன்டர்நெட்லயே கிடைக்கும், அதுல இருந்து கூட எடுத்துக்கலாம்னு சொல்ல கடைசி பேஜ்ல பார்த்தா டயஸ் இரே அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு மியூசிக்கோட நோட்ஸ் இருக்கு. அதுக்கு அர்த்தம் ஜட்ஜ்மெண்ட் டே, அதாவது தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நாள்னு சொல்றாப்ல. சரி பிலிப்போட போட்டோ எதுவும் கிடைக்குமான்னு கேட்க ஃபாதரும் மொபைல்ல இருக்கிற ஒரு குரூப் போட்டோவை எடுத்து அதுல இருக்கிற பிலிப்பை காட்டுறாரு. அதை பார்த்துட்டு இன்ஜினியருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. இங்க எதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதே நேரம் எல்சம்மா வீட்டுல இருக்கிற ஹீரோ வேற அங்க எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்படி இவர் எதை பார்த்துட்டு இப்படி முழிக்கிறாருன்னு பார்த்தா ஹால்ல பிலிப்னு பேர் போட்டு நிறைய ஷீல்டும் சர்டிபிகேட்டும் இருக்கு. அட மனுவும் பிலிப்பும் ஒரே ஆளு தாங்க. அந்த கேரக்டர் வேற யாரும் இல்லங்க, ஆக்டர் டாம் சாக்கோ தான் பண்ணிருக்காரு. போட்டோல காட்டுற ஒரு ஷாட் மட்டும் தான் இவருக்கு இருக்கிற ஒரே சீனு. இவன் போட்டோவை பார்த்துட்டு இது எல்சம்மாவோட பையனாச்சேன்னு இன்ஜினியர் ஷாக் ஆயிருக்காப்ல. இங்க வீட்டுல ஹீரோ எல்சம்மா கிட்ட பிலிப்னு உங்க பையனுக்கு இன்னொரு பேர் இருக்கான்னு கேட்க அவங்க ஆமாப்பா ஸ்கூல்லலாம் அதான் அவனோட பேர்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ அங்க லாக்ல இருக்கிற ஒரு ரூமை பார்க்க எல்சம்மா ஏஜென்ட்டோட டீடைல்ஸை தேடிட்டு இருக்க கேப்ல ஹீரோ அந்த ரூமை திறந்து ரூமுக்குள்ள புந்துடுறாரு. உள்ள பார்த்தா கட்டில்ல அழுகி போன பிலிப்போட பாடி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் காலில் வேற சலங்கை கட்டி இருக்கு. அதை பார்த்தோன்னா ஹீரோவுக்கு கொலை நடுங்கி போயிடுதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரூம் முழுக்க இவங்க பார்த்த ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரியே நிறைய பேப்பரும் அப்புறம் கனியோட போட்டோ வளையல் தோடுன்னு ஒரே கனியோட பொருளா இருக்கு. ஹீரோ அதை எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போய் நின்றுட்டு இருக்க அப்ப எல்சம்மா ஹீரோட மண்டையில ஒரே போடா போட்டு அவரை மட்டையாக்கிடுறாங்க. இப்பதாங்க மயக்கத்துல கிடக்கிற ஹீரோ கிட்ட எல்சம்மா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையும் இவங்க சொல்ற மாதிரி தான் காட்டுவாங்க. பிலிப்புக்குன்னு எந்த சீனும் கிடையாது. பிலிப்புக்கு கனியை ரொம்ப பிடிக்குமாங்க. ஆனா இவனுக்கு கேன்சர் இருக்கிறதால கனி கிட்ட லவ்வ சொன்னதில்ல. கடைசி வரையும் அவங்கள ஃபாலோ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவன் ஃபாலோ பண்ணதை பத்தி கனி யாருக்கிட்டையும் சொல்லாததால இவனை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாம போயிட்டு பிலிப்போட அம்மா எல்சம்மா கிட்டையாவது கனி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு எதை பத்தியும் நமக்கு காட்டல. அதே நேரம் ஃபாரின் போனதா சொல்லிட்டு இருக்க பிலிப் எப்படி இங்கேயே சுத்திட்டு இருந்தான்னு நமக்கு எதை பத்தியும் கதையிலே அவங்க சொல்லவே இல்லை. ஆனா ஒரு கட்டத்துல அவன் கேன்சர் ரொம்ப முத்தி போய் படுத்த படுக்கை ஆயிட்டானா, அதனால கனியை பார்க்க முடியாம போயிடுது. அதனாலதான் எல்சம்மா அவங்க பையனுக்காக கனியோட போட்டோ வளையல் தோடுன்னு அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து பையன் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் சலங்கையை எடுத்துட்டு வந்து மாட்டி விட்டுருக்காங்க. அப்ப கனி வேற தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஒரு பக்கம் இவனும் வேற இறந்துட்டதால இவனோட ஆன்மாவும் உலகத்தை விட்டு போகல. இதுல என்ன ஹைலைட்னா கனி ஏன் தற்கொலை பண்ணி செத்தாங்க, இவனால செத்தாங்களா எதனால செத்தாங்கன்னு முக்கியமான விஷயத்தையே எதுவும் தெளிவா கதையில சொல்லலங்க. படத்துல எங்கேயும் குறியீடு கொடுத்த மாதிரியும் தெரியல. உள்ள இவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு எல்சம்மா பிலிப்பை எரிக்காமையே வச்சிருந்திருக்காங்க. அதனால தாங்க இவ்வளவு பிரச்சனையும். இருந்தாலும் படத்துல இவங்க முக்கியமான சில கான்செப்ட்லாம் விளக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் இன்ஜினியர் பிலிப்பும் மனுவும் ஒரே ஆளுதான்னு தெரிஞ்சு ஹீரோவுக்கு கால் பண்றாரு. ஆனா இவரு எடுக்கவே இல்லை. ஹீரோ தான் இங்க மயக்கத்துல கிடக்காரே. அதனால உடனே கிளம்பி எல்சம்மாவோட வீட்டுக்கு வேக வேகமா வர அங்கதான் இன்னும் ஹீரோவோட கார் நின்னுட்டு இருக்கு. அதனால மெதுவா கொல்ல பக்கமா உள்ள போகலாம்னு போக அங்க பின்னாடி பார்த்தா எல்சம்மா பிஸியா குழி தோண்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு தான் தோண்டிட்டு இருக்காங்கன்னு இவருக்கு புரிஞ்சிடுது. அதனால அப்படி
அப்படியே மெதுவா உள்ள போக அங்க ஹீரோ மயக்கத்துல கிடக்காரு. அவரை இன்ஜினியர் தான் எழுப்பி விடுறாரு. அங்க இன்ஜினியர் பிலிப்போட பாடியை பார்த்து மிரண்டு போய் நின்னுட்டு இருக்க அப்ப கரெக்டா எல்சம்மா வேற வேகமா கோடாலியோட இவங்களை கொல்றதுக்கு ஓடி வருது. அவங்கள ஹீரோ அடிச்சு தடுத்ததுல ஹீரோவும் எல்சம்மாவும் ரூமுக்கு வெளில போய் விழுக இன்ஜினியர் மட்டும் ரூம்ல இருக்காரு. டோர் டக்குன்னு லாக் ஆயிடுது. இதுல பிலிப்போட அழுகி போன பாடி வேற எந்திரிக்க ஆரம்பிக்குதுங்க. கனியோட சலங்கை தான் பிலிப்போட ஆன்மாவை புடிச்சு வச்சிருக்குன்னு புரிஞ்சிடுது. அத உடனே அவனோட கால்ல இருந்து கழட்ட பார்க்க அவரால் கழட்டவே முடியலங்க. ரூமுக்கு வெளில பார்த்தா எல்சம்மா வேற ஹீரோவை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவாலேயே அவங்கள சமாளிக்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன். ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சவங்க கோடாலியால வெட்ட வரும்போது ஒரு கட்டத்துல ஹீரோ அவங்கள தள்ளி விட்டுறாரு. அதுல அவங்க மண்டை போய் செவுத்துல அடிச்சு மண்டை கிருகிருன்னு ஆகி மயங்கிடுறாங்க. உடனே அந்த கோடாலி எடுத்த ஹீரோ எப்படியோ ரூம் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர அங்க பார்த்தா பிலிப்போட ஆவி அவரோட கழுத்தை நெரிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. கனியோட சலங்கை இவன் கால்ல இருக்கிறதால தானே இவன் ஆன்மா இன்னும் சுத்திட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவரும் அதை அவுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவராலையும் அவுக்க முடியல. அதனால இப்படி ட்ரை பண்ணா முடியாதுன்னு ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது. உடனே ஒரு அருவாளை எடுத்து ஒரே வெட்டா வெட்டி ரெண்டு காலையும் தனித்தனியா எடுத்துடுறாரு. சலங்கை கட்டி இருக்கிற அந்த ரெண்டு லெக் பீஸையும் எடுத்து வேகமா அடுப்புல கொண்டு போய் போடுறாரு. அப்பதான் அவனோட ஆன்மா எரிஞ்சுக்கிட்டே கூரையை உடைச்சுக்கிட்டு இங்க இருந்து போகுது. ஆன்மா எரிஞ்சுக்கிட்டே கூரையை உடைச்சுக்கிட்டு போனதுல அந்த இடம் பெரிய ஓட்டை விழுந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து நெருப்பு தனல்லாம் வந்து பெட்ல விழுக அழுகி போன அவன் பாடி அப்புறம் அந்த ரூம்னு மொத்த வீடும் எரிய ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்து எல்சம்மா உட்காந்து கதறிட்டு இருக்க அவங்கள்ட்ட அவ்வளவு அடி வாங்கியும் கூட ஹீரோ தான் அவங்களுக்கு கை கொடுத்து அங்க இருந்து வெளில அழைச்சிட்டு வராரு. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப 2 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஜார்ஜ்னு ஒருத்தர் இன்ஜினியரை பாக்குறதுக்காக அவரு வேலை பாக்குற இடத்துக்கு வராரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட மதுசூதனன் பொட்டியை பார்க்கணும்னு கேக்குறாரு. பொட்டிங்கிற அந்த குடும்ப பேரை எங்க பாத்திருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கா? பிரம்மயுகம்ல மம்முட்டியோட பேரு கொடுமோன் பொட்டி. அந்த குடும்ப வாரிசு தாங்க இந்த மதுசூதனன் பொட்டி. ஜார்ஜ் மது கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல ரொம்ப வருஷமா ஒரு அமானுஷ சக்தி இருக்கு, அதை பத்தி நீங்க விசாரிக்கணும்னு கூப்பிடுறாரு. மதுவும் நான் 2 நாள்ல வந்து பாக்குறேன்னு அவரை அனுப்பி வைக்கிறாரு. இந்த டாக்டர் யாருன்னு தெரியுதா? இந்த டைரக்டர் பிரம்மயுகம்க்கு முன்னாடி பூதா காலம்னு ஒரு படம் எடுத்தார்ல, அதுல ஹீரோவுக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டருங்க. ஹீரோவும் அவர் அம்மாவும் வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குன்னு வீட்டை காலி பண்ணிட்டு ஓடினாங்கல்ல, அந்த வீட்டை பாக்குறதுக்கு தாங்க மதுவை இப்ப கூப்பிட்டு போறாரு. அதே நேரம் ஹீரோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு திரும்ப யூஎஸ்க்கு கிளம்பிட்டு இருக்க அப்ப டேபிள்ல பார்த்தா அவர் கனி வீட்டுல வச்சுட்டு வந்த ஹேர் கிளிப் இப்ப இவரோட ரூம் டேபிள்ல இருக்கிறதா பாக்குறாரு. அதோட யாரோ அப்பா ஹஸ்கி வாய்ஸ்ல ரோகன்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா பெட் அமுங்கி இருக்கு. யாரோ அதுல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. உடனே ஹீரோ ஒரு போர்வையை எடுத்து பெட் மேல விரிக்க பார்த்தா அதுக்குள்ள ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு. இப்பதாங்க கனியோட ஆவியே களத்துல இறங்குது. அது ரோகன்னு திரும்ப கூப்பிட அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.